ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். கடந்த வருடம் 2023 20ஆம் தேதி 12ஆம் மாதம், அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி 2023ஆவது நாள் அன்று வாக்கிய கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்தது. அதற்காக பூஜை புனஸ்காரங்களும் பரிகாரங்களும் பல வகையில் நடந்தது. சனி பகவான் சில பாவங்களை கெடுப்பார், சில பாவங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு ஜோதிட ரீதியா பலவாறு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. சனி பகவான் பெயர்ச்சியானது மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு. அப்போ சனி பகவான் இருக்கும் வீட்டை தான் 1வது வீடாக சொல்லுவாங்க, கும்பத்தை 1ஆம் இடத்தில் சொல்லுவாங்க. அப்போ மீனம் 2வது இடம். இவ்வாறாக 12 கட்டங்களையும் 12 இடமா சொல்லுவாங்க. சனி பகவான் இருக்கும் இடத்திலேயும் 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் இந்த 3 இடங்களுக்கு 7.5 சனி நடப்பதாக சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் சனி பகவான் இருக்கும்போது 2.5 வருடம் இருப்பார். மகரத்தில் 2.5 வருடமும், கும்பத்தில் 2.5 வருடமும், மீனத்தில் 2.5 வருடமும் இருப்பது 7.5 வருடமாக கணக்கீடு செய்வாங்க. இதை கும்பராசிக்கு இப்போது 7.5 வருடம் அப்படின்றது இதுதான். அதில் கும்பராசிக்கு என்னென்னா 2.5 வருடம் முடிஞ்சாச்சு. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 2.5 வருடம் தான் இருக்குது. மகரத்தில் இருக்கும்போது ஒரு 2.5, கும்பத்தில் ஒரு 2.5, அதுக்கு முன்னாடி தனுசில் இருக்கும்போது ஒரு 2.5, இப்படி இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கிறார். 5 வருடம் மகர ராசிக்கு முடிஞ்சாச்சு. இது தோராயமும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறோம். இப்படி சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருடமாக கடந்து வருவார். முழுவதும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். சரி, இப்படிலாம் இருக்கும்போது கும்பராசியை 1ஆம் பாவமாக எடுத்துக்குவோம். பெரும்பாலும் ஜோதிடத்தில் மேச ராசியை தான் 1ஆம் பாவமாக எடுத்துக்குவாங்க. சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் 1ஆம் பாவமாக வரும். கும்பத்தில் சனி பகவான் இப்போ இருக்கிறார். சரி, இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் யார்? மேச ராசிக்காரர்கள்லாம் 11ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த மேச ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது லாபத்தை கொடுப்பார், சில நேரங்களில் லாபத்தை எடுப்பார். இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? சிக்கனமாக இருப்பாங்க பாருங்க. ஒரு சிலர்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. கரிமீன் கூட வச்சுக்கோங்க, அவங்களுடைய நட்பை பெற்றுக்கொண்டணும், அவங்க கூட பேசணும், அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு உதவி, இதெல்லாம் செய்து கொண்டு வந்தால் மேச ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கும். சரி, 10ஆம் இடத்தில் சனி பகவான் அது யாருக்கு? அது ரிஷபராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன செய்யணும்? 10ஆம் இடம் ஜீவனம், தொழில்னு சொல்லக்கூடிய இடமா வருது. அதில் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளையோ நேர்மையான அதிகாரிகளையோ அவங்களுடைய நட்பெல்லாம் வைத்து கொள்ளணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நேர்மையின் வடிவமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நட்பை வைத்து கொண்டால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வருவார். அவங்க என்ன பண்ணிக்கலாம்? சன்னியாசிகளை போய் பார்ப்பது, அவர்களை வணங்குவது, அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது, இதை 3ம் செய்து கொண்டு வந்தா ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சன்னியாசிகளை தான் போய் பார்க்கணும். தப்பியாசின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கக்கூடாது. தப்பியாசினா யாரு? சன்னியாசி வேடத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள். பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியல, அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியல, அவங்களுக்கு துணிமணி வாங்கி தர முடியல, எதுவும் இயலாமல் வாழ்க்கையை வெறுத்துட்டு ஓடி வருவாங்க பாருங்க, அவங்களாம் தப்பியாசின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கினா சரியா வராது. முழுமையான சன்னியாசினுடைய ஆசீர்வாதத்தை இந்த மிதுன ராசிக்காரங்க வாங்கிக்கினாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு 8ல் சனி பகவான் இருக்கிறார்.
அந்த கடகராசிக்காரங்க 8ல் சனி பகவான் இருந்தால் என்ன, அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. துன்பத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும்னு எல்லாம் பயப்படுவாங்க. எந்தவித பயமும் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணலான்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கல்ல, முடவர்கள், கை கால் உடைந்தவர்கள், அதாவது எந்த துணையும் இல்லாமல் அவங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளியாக கருதப்படுறாங்க. குறிப்பாக இந்த சனி பகவான் காலுக்கு அதிபதியாக வர்றதுனால கால் ஊனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க உதவி செய்து கொண்டு வந்தால் அஷ்டம சனியினுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். 7ஆம் இடத்துல கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கும். அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, துணையோடு திருநள்ளார் சென்று வருவது நல்லது. சனி பகவான் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. துணையோடு ஆஞ்சநேயருக்கு சனிதோறும் வழிபாடு செய்வது நல்லது. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் இதை செய்து கொண்டால் சனி பகவானால் இருக்கக்கூடிய கண்டச்சனியினுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் சனி இருக்கும். இப்போ அப்போ துலா ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குலதெய்வ வழிபாடை பக்காவாக பண்ணிக்கணும். குறிப்பாக சகுனின்னு ஒரு கரணம் இருக்குது. அந்த கரணத்தில் குலதெய்வ வழிபாடு 5ல் சனி பகவான் இருக்கும்போது சகுனி கரணத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டால் அவங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் 4ஆம் பாவத்தில் சனி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்க என்ன செய்தால் சனி பகவானுடைய தொந்தரவுகள் நீங்கும்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்பது சொத்து, வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது சனி பகவான் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடு, பழைய காலத்து வீடு, ஃப்ரெஷ் இல்லாமல் பழைய காலத்தில் பழைய ஆட்கள் வைத்திருக்கக்கூடிய வீடாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது. இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டு வைத்திருக்கக்கூடிய ஓனர் வீட்டை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணின்னு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கும். தனுசு ராசி தான் சனி பகவான் 3ஆம் பாவமாக இருப்பார். அப்போ அவங்க என்ன செய்துக்கலாம், அவங்க நெத்தியில கருப்பு கலர்ல பொட்டு வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் நெத்தியை காலியாக வைக்கக்கூடாது. பெரும்பாலும் இந்துக்கள் விபூதி, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வைப்பாங்க. சனி பகவானுக்கு உகந்தது கரிய நிறம். அதனால் கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய பொட்டை பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வைத்துக் கொள்வது நல்லது. அப்போ தனுசு ராசிக்காரங்களாம் நெத்தியில் கருப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் பொட்டு இல்லை, வேறு எதனா கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய மை வைத்து கொள்ளலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எண்ணெயில் அகல் காமிச்சு வைப்பாங்க நிறைய வீடுகளில், அது வைத்து கொள்ளலாம். இதெல்லாம் வச்சா தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுவார், தனுசு ராசிக்கு தைரியத்தெல்லாம் குறைச்சிடுவார். இதை வைத்து கொள்ளும்போது அதீத தைரியத்தை ஏற்படுத்துவார். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணலாம்? 2ஆம் பாவம் என்பது வாயு பகுதியை சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இவங்க உணவில் நிறைய நல்லெண்ணெய், எள்ளு இது அதிகமாக சேர்த்துக்கணும். அது கலந்த உணவுகள் எல்லாம் சேர்த்துன்னு வந்தால் சனி பகவானால் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். அதே நேரத்தில் கரிய நிறத்தில் உள்ள உணவுப் பொருட்கள், கருப்பு திராட்சை, வேறு என்னென்னலாம் கருப்பாக இருக்குதோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் உணவில் சேர்த்துன்னு வந்தாங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 1ல் இருந்தால் உடனே ஒழுக்கமாக இருக்கணும், கோவிலுக்கெல்லாம் போகணும், சனி பகவான் வழிபாடு செய்யணும், சனி பகவானுக்கு பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாட வாழ்க்கையில் சனி பகவான் 1ல் இருந்தால் தலைமுடிய கரெக்டாக சீவி, கரெக்டாக வாரி, கிளஞ்சிலாம் இல்லாமல், அகோரமாக இல்லாமல், பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலத்துலலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படி தலைமுடியை விரிச்சு விடக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், நல்லா இழுத்து கட்டி முடியை சிதற விடாமல் பெண்கள் வைத்து கொள்ளணும். ஆண்களும் கூட தலையெல்லாம் வாராமல் பரட்ட தலையாக இருக்கக்கூடாது. நல்லா தலைமுடி வாரி நல்லா நீட்டாக சீவி வைத்து கொள்வது
கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களை தவிர்க்கும். அது மட்டும் இல்லாம வயதானவங்க கும்பராசிக்காரராக இருந்தாங்கன்னா ஏர்டை கருப்பாக்கிக்கணும் தலைமுடிய. கலரிங் ப்ரௌன் கலரு கலராக போடுவாங்க. லேடிஸ் வந்து கலராக போடுவாங்க. அதெல்லாம் போடாமல் கும்பராசி பெண்களாக இருந்தா, கும்பராசி ஆண்களாக இருந்தா, அந்த ஜாதகர் எல்லாம் வயசானவங்களாக இருந்தா தலைமுடியை வெள்ளையாக வச்சுக்க கூடாது. கருப்படிச்சா கரிய நிறம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கருப்பு நிறத்தில் டை அடித்து முடியை நல்லா நீட்டாக சீவி நீட்டாக வச்சாலே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சனி பகவானால் எந்த துன்பமும் வராது. மீனராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணால் அவங்க துன்பம்லாம் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, கடின உழைப்பாளிகள், கட்டட வேலை, இரும்பு வேலை, அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு செருப்பு தானம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. செருப்பு தானத்தை மீனராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியிலிருந்து அடுத்த சனி பயிற்சிக்குள்ள எப்படியோ ஒரு முறை, எப்போதாவது ஒரு முறை இந்த செருப்பு தானம் செய்து வந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார செயலாக செய்து வந்தால் அந்தந்த பாவங்களுக்கு, நான் இப்போ மேலே குறிப்பிட்டது மாதிரி அந்தந்த பாவங்களுக்கு இதை செய்து வந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைப்பது உறுதி. இது அனுபவத்தில் கண்டது. அதனால் இது ஏதோ பொதுவாக சொல்கிறாங்க, பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா சனி பகவானுடைய துன்பம் எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்பாங்க. செருப்பு வாங்கி கொடுத்துட்டா பழைய சனி பகவானுடைய துன்பங்கள் நீங்குமா? செய்து பாருங்க, அனுபவத்தில் நீங்கள் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.